கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்த்துட்டே வரும். இன்றைக்கி என்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓஷானியா ஹேஸ் த ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் பிஃபோர் ஏஜ் ஆஃப் 75 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எ குளோபல் பிளான் டு எண்ட் cervical கேன்சர் 2020 வாஸ் டெவலப்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம்னா 75 வயதை அடையும் முன் புற்றுநோய் ஆபத்து அதிகமாக இருக்கும் கண்டங்களில் ஓசியானியா கண்டம் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஓசியானியா கண்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ்திரேலியா இந்த இடத்துல இருக்கும். நமக்கு இதை சுற்றி நிறையா தீவுகள், இந்த இடத்துல நியூசிலாந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கள தான் இதை மொத்தமாக சேர்த்து தான் நம்ம ஓசியானியா அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கிலீஷில் ஓசியானியா அப்படிங்கிறத எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, 75 வயதை அடையும் முன் புற்றுநோய் ஆபத்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14.1 லட்சம் பேருக்கு புதுசாக அந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய தரவுகள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற கண்டங்களில் ஓசியானியாவை சொல்றாங்க. செகண்ட் பிளேஸ்ல பார்த்தோம்னா நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது இருக்கு, வட அமெரிக்கா அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பை ஒழிக்க உலகளாவிய திட்டம் உலக சுகாதார மையத்தால் 2020 உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிசீஸை குளோபல் லெவலில் நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு WHO தான் அந்த பிளானை போட்டு தருவாங்க. அது எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இதை பற்றின மற்ற தரவுகளை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காம்பேட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இஸ் நேம்ட் அஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம்னா இந்திய விமானப்படையின் போர் பயிற்சி பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய விமானப்படை மட்டும் கலந்துக்கக்கூடிய வேற எந்த நாடுகளும் கூட சேர்ந்து கலந்துக்க மாட்டாங்க. நிறைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெசர்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி நடந்துச்சு, மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற நடந்துச்சு. அதில் இந்தியா, பிரான்ஸ், UAE இவங்கெல்லாம் வந்து அரபிக்கடலில் ஒரு பயிற்சி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் கூடயும் சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த விமானப்படையோட இந்த போர் பயிற்சியில் ஒன்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வாயு சக்தி அப்படிங்கிறதா அந்த எக்ஸசைஸோட நேமா இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸா இருக்கு. சரிங்களா? அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு பை 31 MQ-9B drones ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 31 MQ அப்படிங்கிற இந்த ட்ரோனை யார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம்? தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எந்த நாட்டிலிருந்து 31 MQ-9B அப்படிங்கிற அந்த ட்ரோன்களை வாங்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு நவீன ட்ரோனாக இருக்குது. இதை பற்றி முக்கியமான விஷயங்களை நம்ம டிஎன்ஏல அந்த ஹைலைட்ஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த ட்ரோனோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இந்த ஒரு ட்ரோனை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தது, 2024 லோக்சபா எலெக்ஷன் இஸ் இந்தியாஸ் டேஷ் லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தல் என்பது இந்தியாவின் எத்தனையாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா 17 லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா கூட 17th லோக்சபா அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது 18th லோக்சபாவாக இருக்க போகுது. சரிங்களா? அதுதான் கேள்வி. ஸோ 18 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கு. சரிங்களா? ஸோ கடைசி கொஸ்டின், which article deals with the appointment of chief justice of high court அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பற்றி எந்த சரத்து கூறுகிறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நம்மளோட சட்ட அமைச்சகம், மத்திய சட்ட அமைச்சகம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கு ஜஸ்டிஸ், அந்த சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. சிலபஸ் வச்சு பார்க்குறப்போ இந்த ஆர்டிகல் நமக்கு முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது அப்படி தான் நம்ம அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டு நம்ம இப்படி தான் சிலபஸோட ரிலேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 217க்கு கீழே தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் எப்பயுமே. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த ஒரு 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.